இலங்கை 1948ஆம் ஆண்டில் சுதந்திரமடைந்தது என்பதை நாங்கள் அறிகின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாளைய தினம் 78வது சுதந்திர தினமாக நாட்டில் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதேவேளை தமிழ் மக்களின் நிலைமையை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இந்த சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன என்று பல கட்சிகள் 76 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 76 ஆண்டுகளில் தமிழர்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கின்றார்களா, சுதந்திரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இலங்கை சுதந்திரமடைந்த 1948ஆம் ஆண்டிலே தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. குடியுரிமை சட்டம், வாக்குரிமை சட்டம் என்று கொண்டு வந்து மலேக மக்களின் வாக்குரிமை குடியுரிமையை பறித்து நாடற்ற மக்களாக அவர்களை ஆக்கிவிட்டார்கள். அன்றைய நிலையில் மலேக மக்களின் வாக்குரிமையில் குடியுரிமையில் கை வைத்தபடியால் தான் 1949ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி உருவாக்கியது. திருப்பி அவர்கள் தமிழ் பேசுகின்ற மக்களின் உரிமையில் கை வைக்கப் போகின்றார்கள் என்று. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சுதந்திர தினங்கள் என்பது எங்களுக்கு ஒரு அந்தரமான ஒரு திண்டாட்டமான தினமாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. அங்கு தென்னிலங்கையில் அது கொண்டாட்ட தினமாக இருக்கின்ற போது வடக்கு கிழக்கில் அது திண்டாட்டமான தினமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலத்திலும் சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடவில்லை, ஒரு திண்டாட்ட தினமாகத்தான் அனுசரித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாளை நடைபெறுகின்ற சுதந்திர தினத்தை கூட நாங்கள் கொண்டாட முடியாத ஒரு திண்டாட்ட தினமாக, ஒரு கரிநாளாகத்தான் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த புதிய அரசாங்கம் வந்து ஒரு ஆண்டுதான் கடந்திருக்கின்றது. அதற்குள் நீங்கள் இப்படி செய்கின்றீர்களா என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொல்லுகின்றேன், புதிய அரசாங்கம் வந்து உடனடியாக தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான முன் நடவடிக்கைகளையாவது அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வீதிகளிலும் சந்திகளிலும் பொந்துகளிலும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த நீதி கிடைப்பதற்கான கதவு கூட இதுவரை திறக்கப்படவில்லை. சிலர் கைது செய்யப்பட்டிருக்கலாம், அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் பலர் இந்த மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள், கடத்தியவர்கள், கப்பம் பெற்றவர்கள், காணாமல் ஆக்கியவர்கள் இன்றும் நெஞ்சை நிறுத்தி கொண்டு அதில் பல நட்சத்திரங்களை சூடிக்கொண்டும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் காணாமல் போன மக்களுக்கு கூட தீர்வு கிடைக்கவில்லை. அதே போன்றுதான் கைப்பற்றப்பட்ட நிலங்களும் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை, விடுவிக்கப்படவில்லை. அதே போன்றுதான் எங்களுடைய துயிலும் இல்லங்களில் சப்பாத்து காலுகளுடன் இந்த இராணுவம் இப்போது தங்களுடைய கொண்டாட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய சகோதரர்கள், உறவுகள் மறைந்த பின்னரும் கூட அவர்களுடைய மயானங்களில், சமாதிகளில் சப்பாத்து கால்கள் இப்போது மிதித்து விளையாடி கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமை காணப்படுகின்றது. கைதிகளின் விடுதலை இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்தில் ஒரு மக்கள் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். இப்போது கிவில் ஓயா திட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வவுனியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த திட்டத்தின்படி எங்களுடைய ஜனாதிபதி சொன்ன ஒரு வாக்குறுதி மீறப்பட்டிருக்கின்றது. அவர் சொன்னார், குடிப்பரம்பலை மாற்றக்கூடிய விதத்தில் எந்த ஒரு குடியேற்ற திட்டத்தையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த கிபில் ஓயா திட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது, வவுனியாவில் உள்ள மக்களிடம் நாங்கள் விசாரிக்கின்ற போது, இந்த கிபில் ஓயா திட்டம் தமிழர்களின் குடிப்பரம்பலை குறைப்பதற்கான ஒரு திட்டமாகவும் பெரும்பான்மை இனத்திற்கு ஒரு சாதகமான திட்டமாகவும் அமைவது போல் தெரிகின்றது. நாளை இடம்பெற இருக்கின்ற இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பதற்காக வலிந்து காணாமலாக்கப்பட்ட அமைப்பினூடாகவும் பல்கலைக்கழக மாணவரினூடாகவும் கூவல் விடுக்கப்பட்ட இந்த விடயத்திலே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி மக்களை அந்த விடயத்துக்கு அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மிக முக்கியமாக என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போன்று 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்பு ஏன் தமிழ் மக்கள் இவ்வாறான மனநிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள்? அவர்களாக சென்றார்களா, அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அவ்வாறான சூழ்நிலைக்கு இந்த இலங்கை தீவில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்களை தள்ளிவிட்டார்களா என்று நாம் உற்று நோக்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே ஒன்று சேர்ந்து பயணிக்கத்தான் தமிழ் மக்களும் தயாராக இருந்தார்கள், ஒன்று சேர்ந்து பயணித்தார்கள். இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான நாடாக கொண்டு செல்வதற்கான அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் வலிமையும் வழங்கினார்கள். காலப்போக்கிலே தென்னிலங்கை அரசுகள்
இனவாத அரசுகள், பௌத்த இனவாத அரசுகள் வந்து தமிழ் மக்களை இந்த நாட்டிலே ஒரு ஒன்றிணைந்த வடகிழக்கு தமிழ் பிரதேசத்திலே அவர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கின்ற விதமாக பல மாவட்டங்களிலே அல்லது பல வடகிழக்கு பிரதேசங்களிலே இன வீதாசாரத்தை மாற்றியமைக்கும் முகமாக சிங்கள குடியேற்றங்களை ஏற்றி தமிழ் மக்களின் இன வீதாசாரத்தை சிதைத்து அவர்களை ஒரு திராணியற்றவர்களாக எதிர்காலமற்றவர்களாக மாற்றுவதற்கான மேற்கொண்ட செயல்கள்தான் தமிழ் மக்களை தென்னிலங்கை அரசுகளிலே நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த விடயமாக கடந்த காலத்திலே சாத்வீக போராட்டம், ஆயுத போராட்டம் நடந்திருந்தது. அவற்றினூடாக தமிழ் மக்களுக்கான உரிமைகள், அவர்களுக்கான ஆணைகள் கிடைக்கப்பெறவில்லை. அவை தோல்வியில் முடிவிருந்தன. ஆனால் அதற்கு பின்பு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பும் 16 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் சொல்லொன்னா துயரங்களை எதிர்கொண்டார்கள். புதிதாக ஏற்பட்டிருக்கும் ஆட்சி கூட நம்பிக்கை தரும் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களித்தும் தென்னிலங்கை தேசிய சக்திகள் எவ்வாறு கடந்த காலங்களிலே நடந்து கொண்டனவோ அதே போன்ற செயற்திட்டங்களை அல்லது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தராத விடயங்களை அவர்கள் முன்னெடுப்பதாக இருக்கின்றது.